இந்த மேட்சுக்கு வந்துட்டு என்னடா பிரயோஜனம்? ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு யூஸும் இல்ல. இப்படித்தான் சாணி அடி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேனேஜரே சொல்லிட்டாரு. அவங்களோட மெயின் ஸ்டார் லைன் ஆக்சுவலா ஃபுல் ரெஸ்பெக்ட் இப்ப நான் கொடுக்கிறது வந்துட்டு ப்ரூனோ பெர்னாண்டஸ். யுனைடெட் எப்ப தப்பிப்பாங்கன்னா அமோரிம் சிஸ்டம் இந்த கேம விளையாடாம இருந்தா தப்பிக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபுட்பால் பேச்சு. மறக்காம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறது கேளுங்க. ஓஹோ, இந்த மேட்சுக்கு வந்துட்டு என்னடா பிரயோஜனம்? ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு யூஸும் இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு என்ன மேட்ச் இது? இதே மாதிரி கிமிக்கு தானே சாம்பியன்ஸ் லீக் முன்னாடியும் பண்ணேன். நாங்க போய் ஜெயிக்கவே மாட்டோம், ஒரு கோல் கூட போட மாட்டோம், 2 லெக்கே சேர்த்து ஒரு நியாயம் இருக்கு. ஜெயிச்சா அடுத்த ரவுண்டுக்கு போலாம், கொஞ்சம் பணம் வரும், ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. சரி, இதுல ஜெயிச்சு நாங்க செகண்ட்ல இருக்க போறோம், நீங்க பிரீமியர் லீக் ட்ரோஃபி தூக்க போறீங்க. அப்புறம் நாங்க ஆடி பை மிஸ்டேக் தோத்துறோம்னா எங்களை போட்டு காய்க்க போறீங்க. அப்புறம் ரிவ்யூல இப்படி வாய் பேசலாம்னு சொல்லி நீ அடிக்க வேண்டியது எதுக்கு? இந்த தேவையில்லாத வேலை. அப்போ தெனாவட்டு, அதாவது நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன பாக்குறவங்க, பை மிஸ்டேக் தோத்துட்டாங்கனாமா. சோ அப்போ உனக்கே தெரியுது நீ வந்து ஈஸியா ஜெயிக்கத்தான் போறீங்க இந்த கேம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சார்? கேசரி. கேசரி காவி கலர். அப்ப நீங்க இந்துத்துவாக்கு சப்போர்ட் பண்றீங்களா? சரி, நான் வந்து ஆப்டா ஸ்டாட்ஸ் படியே வந்துட்டு ஆர்சனலுக்கு தான் ஹையர் சான்ஸ் இருக்குன்றானுங்க. அந்த நம்பிக்கையில அவன் என்னமோ சொல்லிட்டு போறான்டா, நீ என்னடா சொல்ற? அவன் என்னமோ சொல்லிட்டு போறான். நான் என்ன சொல்றேன்னா, லிவர்பூல் டைட்டில் வின்னர்ஸ்பா, நீங்க என்ன வேணா பேசலாம். irrelevant to the current situation. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த கேம்ல ஈஸியா யுனைட்டட் இவ்வளவு நாள் நீங்க வந்து பெருசா அடுத்த கேம் பாத்துக்கலாம், அடுத்த கேம் வாயால ஒத்துக்கோ, பிரீமியர் லீக் முடிஞ்சிருச்சு, நீங்க தான் வந்து சாம்பியன்ஸ் வாயால ஒரு வாட்டி சொல்லிடுறாங்க. உனக்கு அப்படி தோணுது இல்ல? நீ பெரிய ஆளா யுனைடெட் கூட தோத்துட்டு நீ உட்காருங்க. இந்த வீக்கெண்ட் வந்து யுனைடெடுக்கு பாயிண்ட் வேணும்டா, உங்களுக்கு பாயிண்ட் வேண்டாம். நீயே சொல்லிட்ட இந்த கேம் பத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல, நாங்க ஜெயிச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல அப்படின்னு. யுனைடெடுக்கு பாயிண்ட் வேணும், அவனுங்க டாப் ஆஃப்ல முடிக்கணும், அவனுக்கு தான் அதிகமா பாயிண்ட் வேணும். உங்களுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, நீங்க கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. நீங்க கஷ்டப்படாது, மானம் கொஞ்சம் முக்கியம் இல்ல, அப்படி ஈஸியா தர முடியாதுல்ல. தெரியுதா? அதனால 2 பேருக்கு பாயிண்ட்ஸ் வேணும். ஆக மொத்தம் நான் கேட்ட கேள்வி எப்படி எல்லாம் எழுப்ப முடியுமோ தள்ளி விட்டு, சம்பந்தமே இல்லாம எனக்கு ஒரு கேள்வியை கேட்டு நீ மாற்ற. சரி, ஓகே. அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க சார்? அது இதுல சாத்தியம் இல்லாத சாத்திய கூறுகளை சாத்தியப்படுத்துதலே சாத்தியம் என்று இந்த காலத்தில் கூறுவார்கள். ஓப்பனா சொல்றேன்டா, இந்த கேம் நீங்க தோத்து நாங்க சவுத்தாம்ப்டன் கூட ஜெயிச்சோம்னா டைட்டில் நாங்க தான். ஓப்பனா சொல்றேன், ஜெயிச்சோம்னா இல்லடா அந்த பாயிண்ட் கேப் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுக்கு சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா இருக்கிற பாயிண்ட் கேப் பத்தாது. 10 பாயிண்ட் தான் கேப் இருக்கு. வருவான் ஒருத்தன், உனக்கு 10 பாயிண்ட் தான் கேப் இருக்கு, 10 பாயிண்ட் பத்தாது. நீங்க இந்த கேம் வந்து நீங்க யுனைடெட் கூட கவுத்துட்டீங்கன்னா நாங்க ஓகே, நாங்க வந்து டைட்டில் நாங்க எடுத்துட்டு போய்க்கிறோம். ஆனா யுனைடெட் கூட நீங்க கவுப்பீங்களான்னு தான் இருக்கு. ஏன்னா யுனைடெடுக்கு 11 பேர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலையே முதல்ல. நல்ல கேள்வி. யுனைடெடுக்கு வந்துட்டு போன கேம் வர 1-0 தான் டிரால முடிச்சாங்க. சோ அது ஒரு பிரச்சனை. ஆல்ரெடி வந்துட்டு இவரை நம்ம வந்து மெயின் டாபிக் என்ன பேசணும்னா, அப்கோர்ஸ் அவரோட மேனேஜர் அமோரிம் வந்துட்டு has done probably worse than what Ten Hag has done in the last 2 seasonsல. சோ இவரோட அப்பாயின்மெண்ட் வந்துட்டு டாக்டிக்கலியும் சரி, ரிசல்ட்ஸ் வைஸும் சரி, ரெண்டுமே வந்துட்டு பேக்வர்ட்ஸ்ல, ஆல்ரெடி பேக்வர்டான ஒரு யுனைடெட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பேக்வர்டா தள்ளி இருக்குதுன்றத யுனைடெட் ஃபேன்ஸோட கருத்து. சோ அது நீ எப்படி பாக்குற அமோரிமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்? அதாவது சீசன் ஸ்டார்ட்லயே மனுஷன் சொல்லிட்டாப்ல, வந்த உடனே நம்ம நொந்து சீரழிஞ்சு நாசமா போய் அதுக்கப்புறம் தான் 52 வயசுக்கு மேல அதுவே பழகிரும் மேல வருவோம். அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெள்ள தெளிவா மனுஷன் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணாலுமே வந்து இந்த யுனைடெட் டீமை மேல கொண்டு வர முடியாது, இப்படித்தான் சாணி அடி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேனேஜரே சொல்லிட்டார். ஆனா சில ஃபேன்ஸ் மட்டும் நீ எப்படா இப்படி பண்ணலாம், நீ இதுக்கு அக்செப்டபிளா, இந்த கேமை வின் பண்ணலினா இதாகி போச்சு, அதை வின் பண்ணலினா அதாகி போச்சுன்னு இன்னும் பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா மான்செஸ்டர் யுனைடெட் வந்து ஒரு மிட் டேபிள் கிளப். நீ நம்பரையோ நம்பாட்டி இருங்க, பாக்குறவங்களும் சரி, மான்செஸ்டர் யுனைடெட் ஃபார் நவ் ஆர் எ மிட் டேபிள் கிளப். அவங்களுடைய பிளான் என்னன்னா 2028ல பிரீமியர் லீக் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிளானுங்கிறாங்க. அமோரிம் போன வாரம் அவரே வந்துட்டு சொல்லிட்டாரு, நான் வந்து இந்த யூரோப்பா லீக் ஜெயிச்சா மட்டும் பெருசா மாற போறது இல்ல, நீங்க வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நம்ம அதோட பெருசா வின் பண்ணலாம், அதோட பெருசா டார்கெட் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் கொடுத்த மாதிரி எல்லாம் எனக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் தான் டைம் கொடுக்குறாங்க. அவனுக்கு 5 வருஷம் கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் மான்செஸ்டர் யுனைடெட்ங்கிற பெரிய கிளப்ல இருக்கேன். இவரே அவங்கள டைம் மாதிரி இல்ல. கொடுக்குறாரு, அப்புறம் டைம் கொடுக்க மாட்டேன்னு இவரும் சொல்றாரு. ம். என்ன ஆனா அதுதான் இது வேற, இந்த யூரோப்பா லீக் மேட்ச் முடிஞ்ச உடனே வேற சொன்னார்ல, இந்த மாதிரி யூரோப்பா லீக் வந்து இன்னும் கஷ்டம் சாம்பியன்ஸ் லீக்ன்றதை விட அதை உடனே ஒரு ஸ்டிப்பட்டா எடுத்து மாத்திட்டானுங்க. ஃபுல் கான்டெக்ஸ்டே மாத்திட்டாங்க. என்ன சொல்ல வந்தாருன்னா, யூரோப்பா லீக் பிக்சர் முடிஞ்ச உடனே பிரீமியர் லீக் வரும், பிரேக் கம்மி, அதனால கஷ்டம்ன்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இங்க ஒரு ஆளு சிக்கிருச்சுன்னு உடனே ஒரு கான்டெக்ஸ்டே மாத்திட்டாங்க. ம். என்ன பிரச்சனைனா, நீ சொன்ன மாதிரி பிரீமியர் லீக்ல மிட் டேபிள் டீம் மாதிரி இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கப்பு, கார்போ கப்பு இல்ல எஃப்ஏ கப்புன்னு போய் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருவானுங்க, அதுல ஜெயிச்சிடறானுங்க. ம். இந்த வாட்டி அதுல இருந்தும் வெளில வந்துட்டாங்க. யூரோப்பா லீக் தான். யூரோப்பா லீக்ல இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் இருக்குது. ம். சோ ரியலிஸ்டிக்கலி கப்புக்கு வந்து சான்ஸும் கம்மி இந்த வாட்டி. சோ கப்புக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நீ கம்மின்லாம் சொல்லாத. நான் அடிச்சு அப்போ வந்து சொல்றேன். அப்போ என்ன இந்த வாட்டி டாப் ஆஃப்ல முடிச்சா பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ன்றியா நீ? டாப் ஆஃபே வராதுடா. நான் இன்னைக்கு எழுதி தரேன். சீசன் முடியறதுக்கு என்ன 2 மாசம் இருக்குல்ல. டாப் ஆஃப்க்கு சான்ஸே கிடையாது யுனைடெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீ மீதி இருக்கிற பிக்சர்ஸ் கூட எடுத்துப்பாரு. இங்க எங்கடா பாயிண்ட் எடுப்பாங்கன்னே தெரியல உங்களுக்கு. ஒன்னு, அவங்க விளையாடுற சிஸ்டம் அது வந்து இந்த பிளேயருக்கு சூட்டே ஆகாது. எக்காரணத்தை கொண்டு சூட் ஆகாது இந்த இருக்கிற பிளேயர்ஸ்க்கு. நீ ஒரு ஒரு 10 பாஸ் கூட இவனால ஒன்னா போட முடியல. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மேனேஜர்னால. நம்பர் 1. நம்பர் 2, பிளேயர்ஸே இல்லடா. மைனும் இன்ஜர்டு. அவன் தான் சீசன் பயங்கர பிளேயரா இருந்தா அவனும் அவுட். அவரு இன்னொரு டாபிக், அவர் கிளம்ப போறாராமா. புது கான்ட்ராக்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு லீவ் அப்ராட்னு ஒரு நியூஸ் வருது இப்ப, தெரியுமா? யாரு? மெயினு தான். அடக்கடவுளே, அது வேற நடக்குதா? சரி. எஸ், 180k ஆஃபர் பண்ணாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஐ வில் கோ அப்ராட் அப்படின்ற ஒரு கருத்தோட இருக்காரு இப்ப. அது வேறயா? அவ சீசனுக்கு அவுட். இவன் ஒரே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கரா விங்கரா ஆடிட்டு இருந்த இவனும் டியாலோவும் அவுட். ஒரே ஒரு ப்ராப்பர் சென்டர் பேக் ஆடிட்டு இருந்த லிசாண்ட்ரோ மார்டினஸ் அவனும் சீசனுக்கு அவுட். இதுல இந்த மெகுவயர் வந்து இந்த மேட்சுக்கு ஃபிட்டா இருப்பானான்னு அதுவும் தெரியல. மிட் வீக்ல ஆடல. இவங்க தான் சொல்றேன், 11 பிளேயர் பிச்சு கொண்டு நிப்பாட்டினாங்கன்னா தான் நிஜம். அதுவே டவுட் தான். ஆனா நம்ம வந்து அவங்க மெயின் டீம் ஆடியோ நான் பாத்துருக்கேன். அப்பயும் ஒன்னும் பெருசா ஆட போறது இல்ல. அவங்களோட மெயின் ஸ்டார் லைன் ஆக்சுவலா ஃபுல் ரெஸ்பெக்ட் இப்ப நான் கொடுக்கறது வந்துட்டு ப்ரூனோ பெர்னாண்டஸ். தி மேன் அவனையே அடிக்கிறாங்க. அவனையே அடிக்கிறாங்க. அவன் அடிச்சாங்கன்னா அவங்கள நீ மேனி ஃபேன்ஸ் ஒழுங்கா கண்ணு திறந்து பாருங்க. உங்க டீம்ல ஆடுற ஒரே நல்ல பேர் அவன் தான். ஃபுல் டீம் ஒத்துக்கிற கேப்டன் மெட்டீரியல் கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பிளேயர் வைஸ் சூப்பரான பிளேயர். அவங்க டீம்ல இருக்க ஒரே நல்ல பிளேயர் வந்துட்டு ப்ரூனோ பெர்னாண்டஸ் தான். அவனை மதிப்பு கொடுங்க. இன்னொன்னு வந்துட்டு இந்த டியேகோ டாலோ, அவன் வந்துட்டு வர்ஸ்ட் பிளேயர் ஆஃப் யுனைடெட் வந்துட்டு அவங்க ஃபேன்ஸே கதறாங்க கிளம்புனான்ட்டு. லெஃப்ட் பேக்ல போட்டா ஒரு சாக்கு இருந்துச்சு, அவன் லெஃப்ட் பேக் கிடையாது, ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறான்ட்டு. நேச்சுரல் பொசிஷன் ரைட் பேக்ல கொடுத்தா போன மேட்ச்ல கிராஸ் கொடுத்திருந்தா ஒரு கோல் வந்திருக்கலாம். அந்த பொசிஷன்ல வந்துட்டு கொடுத்து அங்கதான் சொன்ன பாரு, நீ வந்திருக்கலாம். அப்போ யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு நம்பிக்கை இல்ல. யுனைடெட் ஃபேன்ஸ்க்கே நம்பிக்கை இல்ல. அது ஒரு பக்கம் வந்து யுனைடெட் வந்து டு பி ஆனஸ்ட் அவங்களுடைய எரா ஆஃப் டார்மன்ஸ் இஸ் ஓவர். அதாவது ஓவர்னா லாஸ்ட் 10 வருஷமாவே இல்ல. பட் நீ சொன்ன மாதிரி 10 வருஷமா அங்கங்க யூரோப்பா லீக் வின் பண்ணாங்க, எஃப்ஏ கப் வின் பண்ணாங்க, கேரபாவ் கப் வின் பண்ணாங்க. அதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாமே வந்து இட் வாஸ் காஸ்டிங் எ ஷேடோ. ஓகே, நம்ம நல்ல டீம் தான் போல, நம்ம என்ன ட்ரோஃபி எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த 10 வருஷமா வந்து லீக் பினிஷே எடுத்துப்பாரு. ஒரே ஒரு செகண்ட் முடிச்சாங்க. அண்ட் ஐ திங்க் இன்னொரு தடவை இல்ல 2வது செகண்ட் முடிச்சாங்க. ஓலே டைம்ல ஒரு தடவை, மொரினோ டைம்ல ஒரு தடவை நினைக்கிறேன். அது தவிர வந்து ஒரு 2 தடவை வந்து டாப் 4ல முடிச்சாங்க. மத்தபடி வந்துட்டு தே ஆர் ஆல்ரெடி ஆன் தி டிக்ளைன். இப்போ வந்து ஸ்டாஃபா சேல் பண்றது, மத்த பிளேயர் சைன் பண்ண முடியாம போறது, எனக்கு அதுதான் பிரச்சனை. நீ டாப் ஆஃப்ல முடிக்கலனா புது பிளேயரையும் உள்ள கொண்டு வர முடியாது. இதே சிஸ்டமை வச்சு அமர்மல அடிச்சிச்சுன்னு ஆட முடியாது. ஆனா இந்த பிளேயர்னால ஆடவும் மாட்டானுங்க. இது எங்க போக போகுது எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு பயம். யுனைடெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வாங்குன பிளேயர்ஸ் வேற பிரச்சனையா வர இருக்கானுங்க. இந்த ஜர்க்ஸி ஆயல் மாதிரி எல்லாம் வர. அது வர. சோ யுனைடெட் அந்த பக்கம் 5 வருஷமா எஃப்ஏ கப் ஜெயிச்சு 5 வருஷம் ஆக போகுது. வருஷம் வந்து ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் ஹார்ட் அட்டாக் கேட்டா we have injuries bro, அதனால நோ சான்ஸ் ப்ரோ அப்படின்ட்டாப்ல. அவர் என்ன நெக்ஸ்ட் சீசன் ஸ்ட்ரைக்கர் வாங்கி கொடுத்து கன்ஃபார்ம் டைட்டிலா? ஆனா ஏன்டா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, மல்லு கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு சைனிங்கும் பண்ணாம எதுவுமே பண்ணாம டைட்டில் அடிக்க போறீங்க. நான் என்னதான் முட்டு கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன போன சீசன் நீங்க ஒரு சாக்கு சொல்லி எஸ்கேப் பண்ணீங்களே இன்ஜுரிஸ்னு, அதே சாக்கு இந்த வாட்டி நாங்க சொல்றோம். இல்லன்னா டைட்டில் எங்களுக்கு தான் வந்திருக்கும். அதனால வருத்தப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி, அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் லெக்லயே போட்டு பிஎஸ்வியை துவச்சிட்டீங்க.
செகண்ட் லெக் நீங்க வந்து வாக் ஓவர் கொடுத்தா கூட 3-0 தான் தோப்பீங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு, வேணா ஆட்டோடாவை யூஸ் பண்ண சொல்லி. எப்படி இருந்தாலும் இந்த கேமுக்கு ஃபுல் லைனப் வச்சு நீங்க ஆடலாம். இந்த கேம்ல ஏன்னா லிவர்பூலோட கேம் இதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும், இந்த கேம் ஆடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம சொல்லிடுவோம், ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்றதே லிவர்பூல் கேமுக்கு முன்னாடி. அதனால வந்து இந்த இது முடிஞ்சிடும். ஒருவேளை லிவர்பூல் அதுல வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா லீடு வந்து 16 பாயிண்ட்டுக்கு போயிடும். இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கான்பிடன்ஸ் டவுன் ஆயிருமா உங்களுக்கு? டேய் அந்த ரிசல்ட்டுக்கும் எங்க கேமுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் என்ன சொல்றேன், இருந்தா மட்டும் நான் 10 பாயிண்ட் மேலேயே இருக்குதுடா. இது வச்சு நாங்க ஒன்னும் பண்ண போறது இல்ல. அப்படி நியாயப்படி பார்த்தோன்னா நீங்க வந்து எவர்டனுடைய ஏதோ ஒரு டீமோட டிராப் பண்ணீங்க, அப்ப நாங்க ஜெயிச்சிருக்கோம். நாங்க போய் தோத்துட்டு இருந்தோம் வெஸ்ட் ஹாமோட. அதெல்லாம் சம்பந்தமே இல்ல. இது வருஷம் நடக்கிறது வேற. சோ வந்து கேமுக்கும் இதுக்கும் என்ன, ஆப்வியஸ்லி எங்களுக்கு ஸ்ட்ரைக்கரும் இல்ல. சோ அதனால வந்து அது இல்லாம ஆடுறதே வந்துட்டு ஒரு பெரிய கஷ்டம் தான். இந்த வாட்டி வந்துட்டு எனக்கு என்னன்னா, ட்ரொசார்டு ஸ்ட்ரைக்கரா போடுவாங்களா வித் ஸ்டெர்லிங் ஆல்சோ பிளேயிங், அப்படி இல்லனா மெரினோ இல்ல காலஃபியூரிய போட போறாங்கன்றதான் என்னோட மெயின் கொஸ்டினா இருக்க போகுது. பட் மத்தபடி நீ இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி மத்தபடி லைன் அப்லாம் இதே மாதிரிதான் இருக்க போகுது. சேம் அஸ் பிஎஸ்பி ஆன லைன் அப்பா தான் இருக்கும். அதுல நானேரி தான் எங்களோட மெயின் அட்டாக்கிங் த்ரெட்டா இருக்க போகுது. நான் அதனாலதான் என்ன லூயிஸ் கெலி தான் போட்டேன். நீ காலஃபியூரி சொல்லுவியான்னு தெரியல. ஆனா காலஃபியூரி லெஃப்ட் பேக்கா ஸ்டார்ட் பண்ண மாட்டான், அவன் ஸ்ட்ரைக்கர் தான். அப்படிங்கிற ப்ரொமோட் பண்ணிட்டீங்க ஸ்ட்ரைக்கருக்கு. ப்ரொமோட் பண்ணியாச்சு. மத்தா மெரினோவா காலஃபியூரி நீ நினைக்கிறேன்? ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுத்துட்டு என்ன வந்து அவன் காலஃபியூரி போடலாம், பட் போட மாட்டான். மெரினோ தான் இருப்பான். அட பாவி, பேர மாத்தலான்ட்டு போலாம். முடிக்க விடுறா, மெரினோ தான் இருப்பான். மெரினோ தாங்கற. யுனைட்டட பொறுத்த வரைக்கும் இஃப் மெக்வயர் இஸ் பேக், இன்ஜரி நியூஸ் பாத்தியா? மெக்வயர் செகண்ட் கோல் கீப்பர் மாதிரி நிறுத்தி வச்சிருக்கேன். மெக்வயரும் ஒனானாவும் கோ பார்ட்னர்ஷிப்ல போட்டேன். நல்லா இருக்குடா, நம்பி இவ்வளவு பெரிய போஸ்ட் ஆடு ஒப்படைச்சா எத்தனை கோல் உள்ள போவோம். அதான் சொல்றேன். இல்ல மெக்வயர் என்ன இன்ஜரி நியூஸ் பாத்தியா? திரும்பி வருவாப்லையா? மெக்வயர் பத்தி ஒன்னும் பெருசா போட. ஐ திங்க் ஹி ஷுட் பி ஃபிட். பெரிய நியூஸ்லாம் ஒன்னும் வரல. ஏன்னா மிட்வீக் வந்துட்டு மெக்வயர் ஆடல. மெக்வயருக்கு பதிலா மேஜராய் ஆடினா, டெலிட் அண்ட் யோரோ ஆடினாங்க. அந்த சேம் லைன் அப். மெக்வயர் வந்து டவுட்னு போட்டுருக்குது. யோரோ லிண்டலாஃப் அண்ட் டெலிட் தான் காமிக்கிறானுங்க. லிண்டலாஃபா? அட பாவமே, கடைசியில அப்படி போயிருச்சா நிலைமை? எனக்கு தெரிஞ்சு இப்ப மெக்வயர் டவுட்னா மேபி மேஜராயி கூட ஆடலாம். இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெலிட் நடுவுல வந்துட்டு மேஜராயி கூட லெஃப்ட்ல ஆடினா, போன கேம் அப்படிதான் ஆடினாங்க. ரைட் விங் பேக் அப்படின்ற பொசிஷன்ல போட்டுறாங்க. ரைட் விங் பேக் இந்த மாதிரிதான். சரி, இந்த கேம்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓல்ட் டிராஃபர்ட் நடக்குது. ஆனா யுனைடெடுக்கு பால் வச்சிருக்கக்கூடிய ஒரு துளி கூட ஓப்பு கூட இல்ல. எனக்கு கேட்டா உங்கள்ட்டே பாலை கொடுத்துருவானுங்க, நீங்களே வச்சுக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பிளான் என்ன, அதை சொல்லு. ஏதாச்சும் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இங்க பிளான் என்னடா, ஆனா நீங்க ஒண்ணுடா, நீங்க கலாய்ச்சிட்டே இருந்தீங்க கார்னர் எஃப்சி கடைசியா நாங்க வந்து கார்னர்ல கோல் போட்டு டிசம்பர் 24 தான் கோல் போட்டோமா. அதுக்கப்புறம் சோ வந்துட்டு ஓபன் பிளேல மட்டும் தான் அடிப்போம் நாங்க சுத்திட்டு இருக்கோம். அதுவுமே வந்துட்டு இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ நீ சொன்ன டாக்டிக்ஸ்லாம் எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் கண்ட்ரோல் வச்சுதான் ட்ரை பண்ணுவாங்க ஆர்சனல். பட் அந்த ரிவர்ஸ் பிக்சர் நம்ம ஆர்சனல் எமிரேட்ஸ்ல பார்த்தப்ப ஆக்சுவலா யுனைடெட் தான் நிறைய பால் பொசிஷன் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து கேம் போயிடுச்சு அவங்களுக்கு. பட் ஐ திங்க் தி சேம் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு டீம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள கன்சீட் பண்ணாம இருந்தீங்கன்னா இல் கோ வெல் ஆஃப்டர் தட். இல்லனா அந்த ஃபர்ஸ்ட் கோல் போடப்பவே முடிஞ்சிடும் கேம். எதர் ஆர்சனல் அடிச்சுட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க, இல்லைன்னா மேனியூ அடிச்சாலும் ஆர்சனல் ரொம்ப கஷ்டம் 2 கோல் மறுபடியும் திருப்பி போறதுலாம். ஏன்னா சாக்காவோ இல்ல ஸ்ட்ரைக்கரும் இல்ல, ரொம்ப கஷ்டம். மத்தபடி ஓடகாடெல்லாம் நம்பி என்னால ஆட முடியாதுப்பா. சோ அதனால வந்து வானேரி இஸ் a ஸ்டார் பிளேயர், அவரை நம்பிதான் இந்த டீம் இருக்குது இப்ப அப்படின்னு. இதேதான் பிஎஸ்பி கேமுக்கும் சொன்னா, ஒரே கோலே போட மாட்டோம்னு போய் 7 கோல் போட்டு வந்தாங்க. அந்த நம்பிக்கையில இந்த மேட்ச்ல கோல் போட மாட்டீங்க? அது சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல. அதெல்லாம் வந்து உலக அதிர்ஷ்டம் முதலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டான். எனக்கு தெரிஞ்சு வந்து யுனைடெட் ஹோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல தான் கார்னர் எஃப்சிங்கிற பேரே உங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கேம்ல தான் போய் 2 கோலை கார்னர்லயே போட்டு முடிச்சு விட்டு யுனைடெட் நீ சொன்ன மாதிரி பொசிஷன்லாம் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. ஆனா அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு 4 ஃபார்வர்ட் பாஸ் கூட போட முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமோடைய ட்ரம்ப் பிளேயர் ஹாய்லண்ட் வந்து, ஆமா அது அவனுக்கே தெரியாதடா, நீ அவன போய் மெயின் பிளேயர் தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியும். யார் அடிச்ச மணி கடவுள் கேட்டு சொல்லி எனக்கு கேட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஹாய்லண்டுக்கு தான் போறேன். ஹாய்லண்ட் வெர்சஸ் சலீபா அண்ட் கேப்ரியலா. ஜெர்சி திருப்பலான்ல எஃப்ஏ கப்ல அது மாதிரி எப்படி? அதனால ஹாய்லண்ட் தான் ட்ரம்ப் கார்டு. ஹாய்லண்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கேமே இருக்கும். யுனைடெட் எப்ப தப்பிப்பாங்கன்னா, அமோரிம் சிஸ்டம் இந்த கேமை விளையாடாம இருந்தா தப்பிக்கலாம். அமோரிம் சிஸ்டம் தான் விளையாடுவோம்னா ஆர்சனல் சும்மா 2 கோலை போட்டு போட்டு நீங்க பாலை வச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க பின்னாடியே 4 பாஸ் 5 பாஸ் பண்ணிட்டு எங்கேயும் சுத்த வேண்டியதான்.
ஹாய்லாண்டுக்கு நேரா பால தூக்கி போட்டு ஹாய்லாண்ட ஹோல்ட் அப் பண்ண சொல்லி கர்னாச்சோவையும் ஜாக்ஸையும் ஓட சொன்னோம்னா கோல் போடலாம், இல்லைன்னா வாய்ப்பு கிடையாது. நல்லா கோல் போடுற ஒருத்தனை தூக்கி லோன்ல அமுச்சு விட்டு கோலை போட ஆசைப்பட்டிருந்தா எங்க இருந்து வரப்போகுது அவனுங்களுக்கு? இப்படிங்கிற நீ தைரியமான ஆள் தான் அவரு. எல்லாம் வந்த உடனே ஒரு நல்ல பிளேயரா துரத்தி விட்டுற வேண்டியது. சான்சோ துரத்துனாங்க, ராஷ்போர்ட் துரத்துனானுங்க, இப்ப கோல்ஸ் கலந்துட்டு இருக்க வேண்டியதுதான். சொல்லு சொல்லு வாய் சொல்லு. யாரு அஸ்தான் வில்லால யாருப்பா அசிஸ்ட் குடுக்குறான், கோல் போடுறான்? அவனு தானே முடிச்சிட்டு இருக்கான். இவனுங்க எங்க பண்றானுங்க இங்க? ஓகே நன்றி. உன்னுடைய ப்ரெடிக்ஷனோட சொன்னீங்கன்னா நான் அடி வாங்க நான் தப்பிச்சு போயிருவேன். ப்ரெடிக்ஷன்டா அதே 2-0. ஆனா இந்த வாட்டி வந்து 2 கோல் கார்னர்ல இருந்து வராது, 2 கோல் ஓபன் பிளேல நாங்க போட போறோம் அப்படிங்கிற. எனக்கு வந்து இந்த கேம் டிரால முடியும் அப்படிங்கறதா என்னுடைய யோசனையாவே இருக்கு. இல்ல யாரு எப்ப கோல் போடுவாங்கன்னு தெரியாது, இந்த கேம் டிரால முடியும், அவ்வளவுதான். சரி, அட்லீஸ்ட் டிரால முடியுதுனா ஒரு 3 ஆல் டிரா போடுங்க, பாக்குறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ரொம்ப ஆசைப்படுறான்டா இவன். 2 டீம்ல இருந்து 3 ஆளுங்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. we will be back with this game. இந்த வீக்கோட பிரீமியர் லீக் டைட்டில் முடிஞ்சு போயிருமா அப்படிங்கறத வந்துட்டு இந்த வீக்கெண்ட் முடிச்சுட்டு சொல்றோம். கண்ணை வேற கசக்கி வேற சிரிக்கிறானே. மறக்காம லைவ் வாட்ச்லாம் இருக்கு, மறக்காம அதுக்கு வந்துருங்க, நம்ம கேமை சேர்ந்து பார்க்கலாம். once again thank you so much for your support. மறக்காம லைக், ஷேர் and subscribe.